Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 10 சால்வ் பண்ணியிருந்தோம், ரைட்? அதில் இருந்த எல்லா சப்டிவிஷன்ஸும் போட்டிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூவேஷன், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 11ல் இருந்து சால்வ் பண்ணலாம். ஸோ 11 என்ன அப்படின்னா, ஷோ தட் தி ரிலேஷன் ஆர் இன் தி செட் ஏ ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் ஏ plane. ஸோ ஏங்கிற செட் இல்லைன்னா செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் பிளேன் given by. ஸோ அந்த ஏங்கிற செட்டில் டிஃபைன் பண்ணியிருக்க ரிலேஷன், அந்த ரிலேஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, செட் ஆஃப் ஆல் பி கமா கியூ such that distance between p and p from origin is same as distance between q from the origin, right? ஸோ ரெண்டு பாயிண்ட் இருக்குது, பின்னு ஒரு பாயிண்ட்டு க்யூன்னு ஒரு பாயிண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஆரிஜின்னா என்ன, 0,0ங்கிற பாயிண்ட். அந்த 0,0லேருந்து பிக்கு இருக்க டிஸ்டன்ஸ் இஸ் சேம் ஆஸ் 0,0லேருந்து கியூக்கு இருக்க டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் உங்களோட ரிலேஷன் ஆர். அந்த ரிலேஷன் ஆரை வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அவங்களே ஷோ தட்னு கொடுத்ததால டெஃபினெட்லி இட் இஸ் ட்ரூவாக தான் இருக்கும். ஃபர்தர் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபர்தர் ஷோ தட் தி ரிலேஷன் தி செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் related to a point p is not equal to 0,0. அதாவது ஆரிஜினில் இல்லை, ஆரிஜின் இல்லாத எந்த பாயிண்ட் நான் எடுத்தாலும் தி சர்க்கிள் பாசஸ் த்ரூ பாசிங் த்ரூ தி பாயிண்ட் பி வித் ஆரிஜின் ஆஸ் தி சென்டர். ஆரிஜினை வந்து சென்டராக வச்சுக்கிட்டு சர்க்கிள் வந்து இதில் பாஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொஸ்டின், ரைட்? ஸோ தட்ஸ் இட். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம், ரைட்? பாசிங் த்ரூ. ஸோ பாசிங் த்ரூ தி பாயிண்ட், அந்த பிங்கிற பாயிண்ட் எங்கேயோ இருக்குது, ஜீரோவாக மட்டும் இல்லை, தட் இஸ் ஆரிஜினாக மட்டும் இல்லாமல் வேறு எங்கே அந்த பாயிண்ட் இருந்தாலும் அது வழியாக தான் நமக்கு என்ன பண்ணுது, இந்த சர்க்கிள் பாஸ் ஆகுது. தட் இஸ் அந்த பாயிண்ட் பாஸ் ஆகுதுன்னா அது சர்க்கிளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண வேண்டியது இது வந்து என்னது, ஈக்குவலன்ஸ் அப்படின்னு. அப்போ கிவன் என்னது நமக்கு, ஏங்கிறது நமக்கு செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸு, ஓகே? ஏங்கிறது செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் என்ன பிளேன், பிளேன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு எழுதுவீங்களா, இதில் இருக்க எந்த டைப் ஆஃப் பாயிண்ட்டாக வேணால் இருக்கலாம், அது ஏ. சிமிலர்லி ஆர் ரிலேஷன் என்ன, செட் ஆஃப் ஆல் பாயிண்ட் பி கமா கியூ சச் தட் ஓபி ஈக்குவல் டு ஓக்யூ. அப்படின்னா என்ன, பின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு, ஸோ இங்கே எங்கேயோ இருக்குது அந்த பிங்கிற பாயிண்ட் அப்படின்னு வைங்க, இங்கே கியூ பாயிண்ட் இருக்குன்னா ஆரிஜின் இது தானே, சென்டர் 0,0. அப்போ இந்த ஆரிஜின்லேருந்து பிக்கு இருக்க டிஸ்டன்ஸ் சேம் ஆஸ் ஆரிஜின்லேருந்து கியூக்கு இருக்க டிஸ்டன்ஸ். அதுதான் நான் என்ன எழுதியிருக்கேன், ஓபி ஈக்குவல் டு ஓக்யூ அப்படின்றத நான் இங்கே டேரெக்டாக எழுதிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்ஸிவ் செக் பண்ணோம். ரிஃப்ளெக்ஸிவ்னா என்ன, ஏ கமா ஏ அது உள்ளே இருக்கணும். அப்போ இங்கே நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் பி அண்ட் கியூவில் இருக்கிறதால பி கமா பி வந்து ரிலேஷனில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எஸ், கிளியர்லி இருக்கும். ஏன், பிகாஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி ஃப்ரம் தி ஆரிஜின் இஸ் ஆல்வேஸ் தி டிஸ்டன்ஸ் ஆஸ் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி சேம் பாயிண்ட் பி ஃப்ரம் தி ஆரிஜின். அதாவது ஆரிஜின்லேருந்து பிக்கு இருக்க டிஸ்டன்ஸ் இஸ் சேம் ஆஸ் பியிலேருந்து ஆரிஜினுக்கு இருக்க டிஸ்டன்ஸ். ரெண்டும் சேம் தானே, ஏன்னா ஒரே பாயிண்ட் தான். ஸோ இப்போ இந்த கியூன்ற கேஸே இங்கே இல்லை, பியிலேருந்து ஓலேருந்து பிக்கு போகிறோன்னு வைங்க. ஸோ இங்கேருந்து இங்கே போகிற டிஸ்டன்ஸ் விச் இஸ் சேம் ஆஸ் திரும்ப ஓலேருந்து பிக்கு போகிற அதே டிஸ்டன்ஸ் தான். அப்போ பி பிலாங்ஸ் டு என்னது, பி கமா பி பிலாங்ஸ் டு யுவர் ரிலேஷன் ஆர். தட்ஃபார் ஆர் வந்து நமக்கு என்னது, ரிஃப்ளெக்ஸிவ். தென் சிமெட்ரிக்கா அப்படிங்கிறது செகண்ட் கண்டிஷன். சிமெட்ரிக்னா என்ன, ஏ கமா பி உள்ளே இருக்குன்னா பி கமா ஏ இருக்கணும். அப்போ பி கமா கியூ பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஓபி ஈக்குவல் டு ஓக்யூ. அதாவது ஆரிஜின்லேருந்து பிக்கு இருக்க டிஸ்டன்ஸ் இஸ் சேம் ஆஸ் ஆரிஜின்லேருந்து கியூக்கு இருக்க டிஸ்டன்ஸ். சிமிலர்லி இப்படின்னா என்ன அர்த்தம், ஓக்யூ ஈக்குவல் டு ஓபின்னு எழுதிக்கலாமா, இடம் மாற்றி எழுதினாலும் சேம் தான், ரைட்? திஸ் சைடு இஸ் ஈக்குவல் டு திஸ் சைட்னா தட் சைடு இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு திஸ். அப்போ ஓக்யூ ஈக்குவல் டு ஓபின்னு எழுதிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், கியூ கமா பி பிலாங்ஸ் டு ஆர். தட்ஃபார் ஆர் இஸ் என்னது, சிமெட்ரிக். தென் தேர்ட் கண்டிஷன் நமக்கு என்ன, டிரான்சிட்டிவா அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ ஆர் இஸ் சிமெட்ரிக். தென் தேர்ட் கண்டிஷன் டிரான்சிட்டிவா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ டிரான்சிட்டிவ்னா என்ன ப்ரூவ் பண்ணணும், ஏ கமா பி உள்ளே இருக்குது, பி கமா சியும் உள்ளே இருக்குது அப்படின்னா ஆரில் இருக்குன்னா தென் ஏ கமா சி ஆரில் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ நமக்கு இங்கே ஏபிக்கு பதில் என்னது, பி கியூன்னு எடுக்கிறோமா, தட் இஸ் பி கமா கியூ பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் கியூ கமா எஸ் பிலாங்ஸ் டு ஆராக இருந்ததுன்னா தென் பி கமா எஸ் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர் அப்படிங்கிறது நம்ம கண்டிஷன். இஃப் பி கமா கியூ பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஓபி ஈக்குவல் டு ஓக்யூ அப்படிங்கிறது கண்டிஷன், ரைட்? இது நமக்கு தெரிஞ்சது, ரைட்? பி கமா கியூ ஒரு ரிலேஷனில் இருக்குது அப்படின்னா ஓபி ஈக்குவல் டு ஓக்யூ அப்படிங்கிறது கண்டிஷன். ஃபர்ஸ்ட் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். கியூ கமா எஸ்னா என்ன அர்த்தம், ஓக்யூ ஈக்குவல் டு ஓஎஸ், ரைட்? ஃப்ரம் 1 and 2 படி இந்த ஓபின்ற பாயிண்ட் ஓக்யூக்கு ஈக்குவல், இந்த ஓக்யூ ரைட் ஓஎஸ்ங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு ஈக்குவல். அப்போ அல்டிமேட்லி என்ன ஆகுது, ஓபி அண்டு ஓஎஸ் ஆர் ஈக்குவல். ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன சொல்லிடலாம், ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓக்யூ ஈக்குவல் டு ஓஎஸ். அப்போ இதிலேருந்து ஓபி ஈக்குவல் டு ஓஎஸ்ங்கிறது நம்ம எடுத்துக்கலாம்.
so that p comma s belongs to R. Therefore a comma c belongs to R வந்துச்சு. so that R is transitive. அப்போ ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்குது, சிமெட்ரிக்காகவும் இருக்குது, டிரான்சிட்டிவாகவும் இருக்கிறதால your R is an equivalence relation. முடிஞ்சுது. தென் ஃபர்தராக இன்னொரு கேள்வி என்ன சொல்லியிருந்தாங்க, செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்டு ஜீரோவாக இல்லாத பாயிண்ட் எல்லாம் சர்க்கிள் மேட் பண்ணோம், அந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகும்னு சொல்லணும். ஸோ தி செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸு ரிலேட்டட் டு P which is not equal to 0,0 will be those points whose distance from the origin is same as the distance of point P. அப்போ அந்த P வந்து ஆர்ஜினாக மட்டும் இல்லை அப்படின்னா எங்கேருந்து நீங்கள் போனாலும் என்னவாக இருக்கும், அந்த ஆர்ஜின்லேருந்து போகிற அந்த Pக்கு பாயிண்ட்டு சேமாக இருக்கும் டிஸ்டன்ஸு. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, whose distance from the origin is same as the distance of the point P, ரைட், ஃப்ரம் தி ஆர்ஜின். அப்போ இதிலேருந்து நான் என்ன சொல்லிடலாம், ஒரு சர்க்கிளோட ரேடியஸ்னால் என்ன அர்த்தம், எல்லா சைடு போனாலும் அது சேமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் நான் இங்கே சொல்கிறேன். தட் இஸ் இஃப் ஓபி ஈக்குவல் டு கே அப்படின்னு நம்ம எடுக்கிறோன்னு வைங்க, ஆர்ஜின்லேருந்து பிக்கு போகிற அந்த டிஸ்டன்ஸை சம் கே ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா தென் தி செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸு ரிலேட்டட் டு பி is at the distance of k. ஸோ எல்லா பாயிண்ட்டும் இந்த ரிலேட்டட் டு பியாக இருக்கிறது என்னவாக இருக்கும், இந்த கேங்கிற ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஃப்ரம் தி ஆர்ஜின். அப்போ ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்டுக்கு எல்லா பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்கிறதால இட் இஸ் நத்திங் பட் தி என்னது ரேடியஸ். ஸோ அப்போ ரேடியஸாக இருக்கிறதால ஹென்ஸ் தி செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் அ சர்க்கிள் பிகாஸ் தட் இஸ் ரேடியஸ். ஸோ அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே சேமாக இருக்குன்றப்ப பட்சத்தில் வி ஆர் கெட்டிங் அ சர்க்கிள், ரைட். So forms a circle with the center as the origin and passes through the point P. That's it. So that's all for this question number 11, right. Then 12. So 12 and show that the relation R is defined in the set A. So A என்னன்னு பாருங்க, set of all triangles. So A ங்கிறது set of all triangle, எல்லா type of triangle இருக்கும், equilateral, similar triangle, scalar triangle. So அடுத்து என்ன similar that is isosceles, எல்லா டைப் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், எல்லா டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸும் இருக்கும் உங்களோட செட் ஏல. உங்களுக்கு டிஃபைன் பண்ணுற ஆர் ரிலேஷன் என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆல் T1, T2 such that T1 is similar to T2 இருக்க மாதிரியான கண்டிஷன் மட்டும் எடுக்கிறது. சிமிலர்னா இந்த மாதிரி நோட்டேஷன் போடுவீங்களா, ரைட். சிமிலர்னா ஷேப்பு ஒரே மாதிரியே இருக்கும், ரேஷியோஸ் வந்து சேமாக இருக்கும், ரைட். ஸோ அந்த காங்க்ருவண்ட்டுக்கும் சிமிலருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. இதெல்லாம் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க, கரெக்டாக. ஸோ காங்க்ருவண்ட்னா என்ன அர்த்தம், ஸோ காங்க்ருவண்ட் அப்படின்னா ஸோ ட்ரையாங்கிள் காங்க்ருவண்ட்டுக்கு இப்படி போட்டிருப்போம் நோட்டேஷன். ஸோ ட்ரையாங்கிள் 1 காங்க்ருவண்ட் டு ட்ரையாங்கிள் 2னா இது மாதிரியே இந்த ட்ரையாங்கிள் இருக்கணும், இன்க்ளூடிங் ஷேப்பு, சைட்ஸு, மெஷர், ஆங்கிள் எல்லாத்துலேயும் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இது இருக்கணும், தட் இஸ் காங்க்ருவன்ட். இதே நம்ம சிமிலாரிட்டி பேசுகிறோம் அப்படின்னா இந்த நோட்டேஷன் போடுவோம். சிமிலாரிட்டினா என்ன அர்த்தம்னா சேமாக ஒரே ட்ரையாங்கிளாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு 2 மெஷர்னா இந்த சைடு 4ஆக இருக்கலாம், இந்த சைடு 3னா இந்த சைடு 6ஆக இருக்கலாம், இந்த சைடு ஒரு 4னா இது 8ஆக இருக்கலாம். அதாவது சைட்ஸ் வந்து சேம் ரேஷியோவில் இருக்கணும், ஆங்கிள்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும், அதுதான் சிமிலாரிட்டி கண்டிஷன், ரைட். ஸோ இதுதான் காங்க்ருவன்ட்டி அண்ட் சிமிலாரிட்டிக்கு நம்ம பேசியிருந்த விஷயங்கள் பேசிக் லோயர் கிளாஸஸில். அப்போ நம்ம ரிலேஷன் என்னென்னா 2 ட்ரையாங்கிள் எடுக்கணும்னா அந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்குது அப்படிங்கிறது தான் ரிலேஷன். இது வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ கன்சிடர் 3 ரைட் ட்ரையாங்கிள்ஸ் T1 வித் சைட்ஸ். ஸோ T1 அதை ஈக்குவலன்ஸ் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக 3 ட்ரையாங்கிள் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா T1 வித் சைடு இஸ் 3, 4, 5 அண்ட் செகண்ட் சைடு என்னென்னா T2 வித் சைட்ஸு 5, 12 அண்ட் 13 அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா T3 வித் சைட்ஸு 6, 8, 10 அப்படின்னு 3 சைடாக எடுக்கிறோம். ஸோ விச் ட்ரையாங்கிள் அமாங் T1, T2 அண்ட் T3 ஆர் ரிலேட்டட். ரிலேட்டட்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம எடுக்க போகிறது எல்லாமே சிமிலாரிட்டி பேஸ் பண்ணி பேச போகிறோம் இந்த ப்ராப்ளமில். அப்போ ரிலேட்டட்னா இதில் எந்தெந்த ட்ரையாங்கிள்லாம் சிமிலராக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கேள்வி, ரைட். இந்த ரிலேஷனில் நான் இப்போ தான் மேலே சொன்னேன் ரேஷியோ சேமாக இருக்கணும் அப்படின்னு, ரைட். ஸோ இதில் எதெல்லாம் ரிலேட்டட் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம், ரைட். ஸோ அப்போ கிவன் என்னது, கிவனில் செட் ஏ என்னது, செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ், எல்லா டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸும் இருக்கிறது தான் உங்களோட செட் ஏ. ரிலேஷன் ஆர் என்ன, T1, T2 such that T1 is similar to T2. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், சிமிலாரிட்டியோட நோட்டேஷன் இப்படி எழுதுவோமா, therefore R is nothing but set of all T1, T2 such that T1 is similar to T2 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்சிவா அப்படின்னு செக் பண்ணோம்.
ஸோ இப்போ ரிஃப்ளெக்சிவ்னா என்ன கண்டிஷன், கிளியர்லி T1, T2 சாரி T1, T1 உள்ளே இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். ரிஃப்ளெக்சிவ்னா அதான கண்டிஷன். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் அதுக்குள்ளேயே இருக்கா அப்படிங்கிறது, A இருக்கா, அப்போ T1, T1 இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எஸ், கிளியர்லி இருக்கும். ஏன்னா சின்ஸ் எவ்ரி ட்ரையாங்கிள் இஸ் சிமிலர் டு இட் செல்ஃப். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு அதே அப்படியே காப்பி பண்ணி இன்னொன்று பக்கத்தில் போடுறீங்க, அப்போ என்னவாக இருக்கும், ரெண்டுமே டெஃபினட்டாக சிமிலராக இருக்கும். ஸோ போத் தி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர், தட்ஃபோர் ஆர் வந்து நமக்கு என்னது, ரிஃப்ளெக்சிவ். முடிஞ்சது. செகண்ட் கண்டிஷன் சிமெட்ரிக்கா அப்படின்னு செக் பண்ணோம். அப்போ சிமெட்ரிக்னா என்ன கண்டிஷன் இருக்கணும் நமக்கு, இஃப் T1, T2 பிலாங்ஸ் டு ஆராக இருக்குன்னா என்ன அர்த்தம், T1 இஸ் சிமிலர் டு T2ஆக இருக்கும். அப்போது C1 சிமிலர் டு T2னா T2 இஸ் ஆல்சோ சிமிலர் டு T1, ரைட், ரெண்டும் சேம் தான். ஸோ இப்போ A ஈக்குவல் டு Bனா B ஈக்குவல் டு A, ரைட், இது ஒரு ட்ரையாங்கிள் ரெண்டும் சிமிலர்னா அப்படியே திருப்பி போட்டாலும் ரெண்டும் சிமிலராக தான் இருக்க போகுது. ஸோ தட் T2, T1 பிலாங்ஸ் டு ஆர், தட்ஃபோர் ஆர் வந்து நமக்கு என்ன, சிமெட்ரிக்காக இருக்கும். தென் தேர்ட் கேஸ், இஃப் T1, T2 பிலாங்ஸ் டு ஆர், then T1 is similar to T2, right, equation 1 வச்சுக்கிறேன், that is transitive proof பண்ண போகிறோம் இங்கே, ரைட். ஸோ இந்த இடம் என்ன பண்ணுறோம், தேர்ட் கேஸ் transitivity. ஸோ அது ஹெட்டிங் வேணால் எழுதிக்கோங்க, ஸோ அப்போ தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும், ரைட். ஸோ transitive. ஸோ டிரான்சிட்டிவ்னா 3 கேஸ் எடுக்கணும், A, B, C ஆரில் இருக்குன்னா A, C இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ AB வந்து இங்கே நமக்கு T1, T2 இருக்குது. அப்போ T1, T2 எடுத்திங்கன்னா T1 is similar to T2, ஈக்குவேஷன் 1. அண்ட் T2 is, T3 belongs to ஆர்னா என்ன அர்த்தம், T2 is similar to T3. அப்போது இது ரெண்டு பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 1ல் இந்த T1னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அது T2க்கு சிமிலராக இருக்குது, அந்த T2 T3க்கு சிமிலராக இருக்குது. அப்போ அல்டிமேட்லி நமக்கு என்ன ஆகுது, இந்த மூணுமே ஒன்றுத்துக்கு ஒன்று சிமிலர். அப்போ ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன சொல்லிடலாம், T1 is similar to T3 அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ T1, T3 பிலாங்ஸ் டு எங்கே, உங்களோட ரிலேஷன் ஆரில் இருக்குது, தட்ஃபோர் ஆர் இஸ் என்னது, டிரான்சிட்டிவ். அப்போ சிமெட்ரிக்காக இருக்குது, ரிஃப்ளெக்சிவாக இருக்குது, டிரான்சிட்டிவாக இருக்குன்னா தென் ஆர் இஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனோட ப்ரூஃப் ஓவர். பட் ஃபர்தராக இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஒரு 3 ட்ரையாங்கிள் வித் சைட்ஸ் கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு கேள்வி. அப்போ த 3 ட்ரையாங்கிள்ஸ், ரைட் ட்ரையாங்கிள்ஸ் T1, T2 with sides 3, 4, 5 and T2 with sides என்னது 5, 12, 13 and T3 with sides வந்து 6, 8, 10. இதில் எதெல்லாம் ரிலேட்டட் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ அப்போ இதிலேருந்து எதெல்லாம் ரிலேட்டட்னா என்ன அர்த்தம், எதெல்லாம் சிமிலராக இருக்குன்றது தான் நம்ம கொஸ்டின். ஸோ நான் ஆல்ரெடி சிமிலாரிட்டி பேசுகிறப்ப பிகினிங் ஆஃப் திஸ் கொஸ்டின்லேயே பேசினேன். என்ன பண்ணோம், காங்க்ருவன்ஸ்னா ஒரே மாதிரி இருக்கணும், சிமிலாரிட்டினா ரேஷியோ சேமாக இருந்தால் போதும், சைட்ஸோட ரேஷியோ. அப்போ இந்த டிவைட் பை 3/5 பண்ணுறேன், 4/12 பண்ணிங்கன்னா 1/3 வரும், 5/15 13 பண்ணிங்கனாலும் டிவைட் பண்ண முடியாது. அப்போ இந்த ரெண்டோட ரேஷியோ வந்து நமக்கு சேமாக இல்லை. ஸோ தட் T1 and T2 வந்து சிமிலர் கிடையாது. சிமிலர்லி இந்த ஃபஸ்ட் ட்ரையாங்கிளுக்கும் தேர்ட் ட்ரையாங்கிளுக்கும் பாருங்கள் 3/6, ஸோ 1/2 வரும், 4/8 1/2 வரும், 5/10 1/2. அப்போ ட்ரையாங்கிளோட ரேஷியோ சேமாக இருக்குது, அப்போ தே ஆர் சிமிலர், அவ்வளோதான். அதே மாதிரி T2 and T3 பாருங்கள் 5/6 அண்டு 12/8 ரெண்டும் சிமிலராக இல்லை, சேமாக இல்லை, ஸோ தட் சிமிலர் கிடையாது. அப்போ ஒரே ஒரு விஷயம் என்ன, 3/6 4/8 5/10. அப்போ இது எல்லாமே which is equal to என்னது 1/2. அப்போ த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் 1, அதாவது இது எதோட மெஷர்ஸு 3, 1 மேலே இருக்கிறதெல்லாம் T1, கீழே இருக்கிறதெல்லாம் T3. ஸோ T1 and T3 ஆர் இன் சேம் ரேஷியோ. அப்போ அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தான் நமக்கு என்னவா இருக்குது, சேம் ரேஷியோவில் இருக்குது. அப்போ T1 இஸ் சிமிலர் டு நம்ம என்ன சொல்லிடலாம், T3. ஸோ T1னும் T3யும் சிமிலராக இருக்குது. அப்போ நமக்கு கேட்ட கேள்வி என்ன, எதெல்லாம் ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த 3 ட்ரையாங்கிளில். ஸோ T1 இஸ் ரிலேட்டட் டு T3, அவ்வளோதான் இந்த கொஸ்டின், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் 12th கொஸ்டின், ரைட். இந்த வீடியோவில் ஜஸ்ட் நான் 11th and 12th கொஸ்டினோட முடிச்சிருக்கேன். அப்கமிங் வீடியோவில் இன்னும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த எக்ஸசைஸில், ரைட், கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. மொத்தமாக 16 கொஸ்டின் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம், ரைட். ஸோ ரிமைனிங் இன்னொரு 4 கொஸ்டின் இருக்குது. அப்கமிங் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு அதை கம்ப்ளீட் பண்ண பார்த்துருவோம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you.